Hi, welcome to Veranda Race English is Easy. வாங்க நம்ம இப்போ இருங்க உங்களோட chat நான் பார்க்கணும். 1 minute. Let me just log in to my yes. Okay. Okay, good evening Niveda, Badsha, Johnson, good evening. Okay, so every Mondays and Saturdays நாம வந்து vocabularyன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த vocabularyல நாம ஒன்று செய்யலாம்னு நம்ம கிளாஸ் டெஸ்ட் பண்ணலாம், ஃபில்லர்ஸ் பண்ணலாம்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் synonyms and antonyms பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. எஸ் பிரவீனா, த ஸ்டூடியோ இன்னைக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸில் எங்கேஜ் ஆகிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ஐசிஐசிஐ டுடே அண்ட் டுமாரோ தெர் இஸ் அன் இன்டர்வியூ, walk-in interview here, and the studio cameramen are all busy with the book fair, this and that. அதனால இன்னைக்கு ஆக்சுவலாக கேன்சல் அப்படின்னாங்க. பட் ஐ said we were all very determined not to cancel. ஏன்னா நீங்கள் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். அதனால் ஐ டென்ட் வாண்ட் டு டூ தட். ஸோ ஓபிஎஸில் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, யா, குட் ஈவினிங் டியோ, குட் ஈவினிங் ஜெயலக்ஷ்மி, ஷப்னா, குட் ஈவினிங். ஓகே, ஸோ நாம் இந்த வெக்காபுலரியில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, நம்ம கிளாஸ் டெஸ்ட் மண்டே வந்து நம்ம கிளாஸ் டெஸ்ட் பார்த்தோம். அதோடைய பேலன்ஸ் பார்த்துட்டு ரீகேப் பார்த்துட்டு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது synonyms and antonyms for the word disrespectful. ஒரு போல்டு, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அந்த மாதிரியான வேர்டுக்கு எப்படி நம்ம என்னென்னலாம் synonyms இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம், antonyms பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்லைடு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வாங்க. ஸோ இப்போது we'll just go through the first 5 blanks. 6, 7, 8 வந்து நான் ஹோம்ஒர்க்காக உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ while my worldview about journalism has not changed, it is rather difficult to talk about the dash of the profession. படித்தோம். ஸோ virtues of the profession அப்படின்னு பார்த்தோம். When its professionals are paying an unimaginably or incredibly இருந்திருக்கலாம் high price for doing their job. I could not really dash with the dash. I don't remember the options or the words that was directed. எல்லாம் படிச்சோமா? In controlling and protecting people. ஸோ இது இப்போ பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் ஃபிஃப்த்து தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஞாபகம் இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் இங்கிலீஷ். ஓகே, நான் எத்தனை தடவை நம்ம ரிப்பீட் பண்ணாலும் 5 on 5 வருமாங்கிறதே தெரியாது வெக்காபுலரியில். ஸோ நம்ம செஞ்ச பேசேஜ் திருப்பி திருப்பி செஞ்ச கிராமர் லாங்குவேஜில் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஓகே, ஸோ ஆல் ஆஃப் யூ ஆர் ரைட். பாட்ஷா, பிரவீனா, நிவேதா, ஷப்னா, டியோ எல்லாருமே 6th one A கொடுத்துருக்கீங்க, ரீடிங், which is absolutely right. Okay, so the reading is absolutely right. Okay, yeah, ஜான்சனும் கொடுத்துட்டீங்க. இப்போது எனிவே people who want the meaning for other words, நான் அதுவும் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். precise means clear and accurate. ஓகே, beholding அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா see or observe someone or something of remarkable, அதாவது அவங்கள ஒரு ரோல் மாடலாக நம்ம பார்க்கும் பொழுது we can use the word beholding. ஓகே, ஸோ this is how you can improve your vocabulary. நேற்று கூட கோவர்தன் அவர் ஐ திங்க் எஸ்எஸ்சியில் கேட்டிருந்தாரு, மேம் உங்களவுக்கு எப்படி மேம் இத்தனைக்கும் மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டார். ஸோ திஸ் இஸ் how you need to work. அந்த ஆப்ஷன்ஸில் எதெல்லாம் நமக்கு தெரியலையோ அதை நம்ம பார்த்துட்டு வரணும். எவ்வளோ தூரம் அது நமக்கு மெமரியில் இருக்குங்கிறது டவுட்ஃபுல் தான். பட் லெட் us do the work. Okay, so next blank வாங்க. Before I could finish dash a short statement by the network of women in media, India which dashed the loss of more than 100 journalists. Okay, India which dash the loss of more than 100 journalists who have lost their lives in India over the past year.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவசரமாக ஜான்சன் வந்து இம்பேக்டட் கொடுத்தாரு. ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கரெக்டான வேர்டை எடுத்துட முடியும். இஸ் தட் கிளியர்? ஸோ எப்போவுமே நம்ம அந்த இடத்துல இம்பேக்டட் இல்லை, ஓகே, அந்த இடத்தோடு நிறுத்திட்டோன்னா நம்ம ராங்காக எடுத்துருவோம். The loss of more than 100 journalists who have lost their lives. So, mourned, which mourned the loss. அதாவது இந்த India felt sorry or felt sympathy towards more than 100 journalists. Okay, so mourned அப்படின்னு சொன்னால் feeling sorry for their loss of life அப்படின்னு சொல்கிறது தான் mourned. ஓகே, ஸோ எனிவே நான் உங்களுக்கு அதோடைய மீனிங் கொடுத்துருக்கேன் அடுத்த ஸ்லைடில். லாஸுங்கிற வேர்டு லேட்டாக பார்த்தேன் மேம். தட் இஸ் வாட் நான் கிளாஸில் நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, அந்த பிளாங்கோடு நிறுத்தாதீங்க, அந்த ஃபுல் ஸ்டாப் வரையில் படிச்சிருங்க. அப்போ தான் அதுக்கு பிறகு லுக் அட் த க்ளூஸ். இஸ் அட் கிளியர்? அப்போ உங்களால் கரெக்டான வேர்ட்ஸை எடுக்க முடியும். Okay, so impacted means strongly affected by something. So அங்கே impactedங்கிற வேர்ட் வரலாம், ஆனால் அங்கே கண்டினியூ பண்ணும் பொழுது loss of lives அப்படின்னு வரும் பொழுது mournங்கிற வேர்டு இன்னும் ஆப்ட். ஸோ மீனிங் கொடுத்துருக்கேன் பாருங்க. டு ஃபீல் அண்ட் ஷோ கிரேட் சேட்னஸ் எஸ்பெஷலி பிகாஸ் சம்படி ஹேஸ் டைட். ஸோ அங்கே லாஸ் ஆஃப் லைஃப்ஸ்னு வரும் பொழுது அந்த மாண்டன்னு சொல்லும் பொழுது இட் வில் பி கரெக்ட். Okay, so India, the media India mourned the loss of more than 100 journalists who have lost their lives in India over the past year. Apart from the anger and grief in the statement, I also noticed that fear was an dash emotion that ran through it. So இதில் பிரவீனா கொடுத்த பாருங்க, ஜான்சன் பிரவீனா கொடுத்த ஆர்டிக்கல் க்ளோ. ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டோம் நாங்கள், ஆனால் இந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். ஸோ இங்கே வந்து ஆன், யூ ஹாவ் தி ஆர்டிக்கல் ஆன், ஸோ இட் ஷுட் ஸ்டார்ட் சம்திங் வித் அன் வவல் சவுண்ட். பிரவீனா திருப்பியும் கொடுத்துட்டாங்க. அன்றைக்கே அவங்க திருப்பி கொடுத்துருந்தாங்க மேம். 8:1க்கு ஆர்டிக்கல் க்ளூ, 8:1க்கு ஆர்டிக்கல் க்ளூன்னு அங்கேயே அவங்க நிறையா இடத்துல கொடுத்துருந்தாங்க கமெண்ட்ஸு. ஸோ த சேம் திங் ஹியர். Is that clear? So, inescapable emotion that ran through it. So, ரொம்ப ஈஸியான ஒரு க்ளூ. ஸோ இந்த மாதிரி 1 or 2 ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வரும். ஸோ இப்போது இதில் என்ன வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புதுசு கொஞ்சம் போடுங்க. என்னென்ன வேர்ட்ஸுக்கு உங்களுக்கு மீனிங் தேவை சொல்லுங்கள். டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர் பார்த்துருப்போம் இல்லையா மேத்ஸில். ஸோ அசெண்டிங் டிசெண்டிங் மீன்ஸ் கம்மிங் டவுன், டிசெண்டிங் மீன்ஸ் டு கோ டவுன் டு எ லோவர் பிளேஸ். இன்எஸ்கேப்பபிள் மீன்ஸ் தப்பிக்க முடியாத. நிவேதா பர்மியேட் போட்டிருக்கீங்க, அதுக்கு தான் பிக்சரே கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோடு செய்யும்பொழுது யூ வில் கெட் அலாங் வித் த பிக்சர். Okay, so that you can never forget the meanings. Okay, so ஷப்னாவும் கேட்டிருக்காங்க. ஸோ பர்மியேட்டுக்கு நான் பிக்சரோடு கொடுத்துட்டேன். ஓகே, இன்எஸ்கேப்பபிள் மீன்ஸ் தப்பிக்க முடியாத. Disputable means it which is not proven, not established as a fact. மேம் நேற்று ஹோம்ஒர்க் எந்த ஃபோல்டரில் மேம் இருக்குது? இங்கிலீஷ் மேம் பிரியா ஃபோல்டரில் தான்ப்பா இருக்கும் டியோ. சரி, நம்ம இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம், அதை கிளிக் செய்யுங்க. கிளிக் செஞ்சுட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு வாங்க டியோ. எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்கிங்னு கொடுத்துருப்போம், அதில் பேங்கிங் கிளிக் பண்ணுங்கள். ஓகே டியோ, பேங்கிங் கிளிக் பண்ணுங்கள். பேங்கிங் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் ஃபோல்டர், அதில் பிரியா மேம்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் கிடைச்சிரும். மற்றவங்க எல்லோரும் நேத்தியோடது கிளிக் பண்ணிங்களா? பிடிஎஃப் எடுத்திருக்கீங்களா? ஏன்னா அது வந்து ஆத்தர்ஸ் பர்பஸ். ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு நம்ம வென்ஸ்டே we need to discuss. ஸோ எல்லாரும் பிடிஎஃப் டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மீனிங்ஸ்க்கெல்லாம் நான் வித் நாட் ரிசீவ்ட் எஸ்டர்டே பிடிஎஃப் மேம். ஓகே, நான் உங்களுக்கு அப்போ இமீடியட்டாக நான் டெலிகிராமில் போட்டுடுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ டெய்லி ஒர்க் அவுட் டெலிகிராம் குரூப்பில் ஐ வில் ஆட் போத் த பிடிஎஃப்ஸ் எஸ்டர்டேஸ் அண்ட் டுடேஸ். ஏன்னா நான் ஆட் பண்ணிட்டேன்.
பட் இங்கே இருக்கக்கூடிய அவுட்டோர் இதனால certain things are not fallen in place. So I will add this PDF and yesterday's PDF in the ஓகே நிவேதா யா அது நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு புரியுது. நான் ரெண்டையும் நான் டெய்லி ஒர்க் அவுட் இங்கிலீஷில் டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? Yes. So, hi ma'am, a doubt in SBI Clerk, which was my first attempt. I attempted 54 questions in which I got 40 marks. Is it a good mark in the first attempt? Yes. Shall I continue with the same flow as before? Excellent, Ravi Prakash. But இன்னும் இவ்வளவு questions இல்லாமல் அக்யூரேட்டா அடிக்கிற மாதிரி பண்ணுங்க. Okay? So 54ல 40 marks is a very good score. Still இன்னும் கொஞ்சம் உங்களோட நெகட்டிவ் மார்க்கை குறைச்சிக்கோங்க. Okay? Yeah. So permeate அப்படினால் to pass through a porous material. So அதுக்கு தான் water will easily permeate through the sand. அதாவது sand வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கு. ஸோ ஹோல்ஸ் வழியாக வாட்டர் வருவதுக்கு பேர் permeate. ஃபில்டர் நம்ம சொல்லலாம். ஒரு ஃபில்டரில் எப்படி ஒரு காஃபி ஃபில்டர் ஒரு டீ ஃபில்டர் வந்து ஹோல்ஸ் வழியாக அந்த லிக்விட் வருது பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் permeate. Is that clear? So water will easily permeate. So yes Bacha, today I will share it in the telegram group. ரெண்டு PDF, yesterday's and today's. Okay, இப்போ permeate எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? Shall we go to today's synonyms? Yeah, so இப்போ வாங்க disrespectful அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்திருக்கேன் நான். ஸோ இதுக்கு என்னெல்லாம் synonyms and antonyms இருக்க முடியும், அண்ட் இன்னைக்கு நம்ம இதை செய்யலாம். இது செய்யும்பொழுது இதோடைய ஃபீட்பேக் நீங்கள் எனக்கு கொடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் further classes we will do. Okay, see பாருங்க, disrespectful, rude, arrogant, bold, shameless, இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே synonyms, பட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதை நான் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் தேவையில்லை இல்லையா? am I right? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும். இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நான் தேவையில்லை, ஒரு கிளாஸ் உங்களுக்கு தேவையில்லை. இது ஆல்ரெடி நமக்கெல்லாம் தெரியும். பட் மை ஐடியா now is to give you words or explore words which can be new to all of you. So இப்போ ஸ்லைடு மாறிடுச்சா? ஸோ ஸ்லைடில் நான் அகெயின் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். what I mean with all these words. ஓகே, அதோடைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டு விதமான எக்ஸ்பிரஷன் மீனிங். when you are not respecting or when somebody is very bold and rude, impolite, இதெல்லாமும் synonyms தான். பட் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க, barefaced, discourteous, cross, presumptuous, surly, brazen-faced, cheeky, churlish, impertinent, blatant, boorish, insolent, flagrant, audacious, impudent, effrontery. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த லாஸ்ட் வேர்ட் effrontery, இது மட்டும் noun. Is that clear? மற்றதெல்லாம் adjectives. impolite, he is impolite அப்படின்னால் அவர் வந்து ரூடாக இருக்காரு. he is rude, he is arrogant அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் adjective. okay, so இந்த எல்லாமே I have taken 15 adjectives and 1 noun. effrontery அப்படின்னு சொல்றது மட்டும் noun. ஓகேவா? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஏன்னா அப்போ தான் யூசேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் இந்த வேர்ட்ஸில் எவ்வளோ வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள். ஜான்சன், நிவேதா, பிரவீனா, பாட்ஷா, சொல்லுங்கள். இதில் எந்த வேர்ட்ஸ் எல்லாம் புதுசு, எந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின், இட் இஸ் ஜஸ்ட் லேர்னிங் வில் நாட் ஹெல்ப் யூ. You need to make sentences. That is what we are going to do now. So now உங்களுக்கு example sentences கொடுத்துருவேன். We will see. Insolence and audacious மட்டும் தெரியும் ma'am. Okay, very good. So Dio சொல்றாரு nothing. See, please admit.
ஓகேவா? அப்போதான் உங்களுக்கு தெரியும், ஓகே நான் இவ்வளோ வேர்ட்ஸ் இன்னைக்கு கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து கிராஸ் ஒன்லி ஐ நோ அப்படின்னு போட்டிருக்காங்க பிரவீனா. ஸோ நிவேதா நீங்கள் உங்களோட இதை போடுங்க, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ டு யூ திங்க் வி ஆர் லேர்னிங் a lot of new words? Okay, so do you feel that you are learning a lot of new words? Yeah. So இப்போ வாங்க, so insolent. Okay, so இப்போ நீங்கள் just இப்போ அதில் அப்படியே இருக்குது, இதை நீங்கள் அப்படியே ஃபில் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். Okay, but I want you to listen to the usage and you just look at the screen and நீங்கள் எழுதி பாருங்கள். பின்னால் இதை பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் செஞ்சு அப்பப்போ you need to recap. Okay, that is how you can work on vocabulary. Surly and impertinent ma'am அப்படின்னு போட்டிருக்காங்க நிவேதா. ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ insolent. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றி மாற்றி போடலாம். ஓகேவா? this is how you need to practice. See, I tell you, 4 to 5 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்கள் vocabulary enrich ஆகும். Okay, see, I have given one example for insolent. 2 students were kept in for their dash behavior, insolent behavior. So இந்த இடத்துல நம்ம வந்து cheeky behavior போடலாமா? See, I want, அங்கே 5 வேர்ட்ஸ் இருக்கு, நீங்கள் எதை வேணால் நீங்கள் போடலாம் because எல்லாமே adjective. Okay, 2 students were kept in for their cheeky behavior, blatant behavior, impertinent behavior, flagrant behavior. Is that clear? இப்போ cheeky or rude, correct? rudeங்கிறது ரொம்ப normal word, but we want to learn something of a higher grade, right? rude is also right. See, இந்த மேலே கொடுத்துருக்கிறது I am not giving you the options. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், தெரிஞ்ச synonyms. But today we are learning certain words which are not known to you earlier. Okay, so rudeக்கு பதிலா insolent போட்டிருக்கோம். இப்போ cheeky கொடுத்துட்டேன். He gave his mother a cheeky answer. What do you mean by cheeky? Cheeky means impolite or a rude answer. So அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் போடலாம்? He gave his mother an insolent answer. He gave, மேம் மீனிங் சொல்கிற உங்கள் மேம் அப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதான் நான் ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்டியோ எப்படி நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஆண்டனிம்ஸ் பின்னால் வருது பாட்ஷா. ஃபர்ஸ்ட்டு நம்ம சினானிம்ஸ் இத்தனை வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் செய்யணும். ஸோ இதோடைய எண்டில் ஆண்டனிம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓ, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இதோட ஆண்டனிம்ஸ்னால் பின்னால் வருது. ஓகே பாட்ஷா, ஓகே. ஸோ இப்போ இந்த சீக்கிக்கு பதிலாக மற்ற நாளும் நீங்கள் போடுங்க. ஓகேவா? பிரவீனா வந்து இப்போ சீக்கினா இம்பொலைட், ரூட், புரிஞ்சிருச்சா? இப்போ நீங்கள் எப்படியெல்லாம் இதை சென்டென்ஸ் போடலாம்? He gave his mother an insolent answer. டியோ நீங்கள் சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. Each one can use one word. He gave his mother a blatant answer. அப்படினாலும் rude answer. Maybe Johnson can try with impertinent. He gave his mother an impertinent answer. அந்த insolent, impertinent வரும்பொழுது an போடுவீங்க. Okay? Yes, Pravina, bold. Bold or a rude. Okay? இந்த இடத்துல போல்டுங்கிறது ஒரு நெகட்டிவ் குவாலிட்டியாக பார்க்குறோம். ஓகே, பிளாட்டன்ட்டுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்? பொலிட்டீஷியன்ஸ் மேக் அ டேஷ் அட்டெம்ப்ட் டு பை votes. ஓகே, அட்டெம்ப்ட். ஸோ நீங்கள் என்ன போடலாம்? அவங்க வந்து போல்டு அட்டெம்ப்ட்டு, அதுக்கு நம்ம அந்த வாக்குறுதியை நம்ம செய்கிறோமோ செய்யலையோ, ஆனால் அவங்க வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்ஸில் போல்டு அட்டெம்ப்ட், நெகட்டிவ் மார்க்ஸ் பற்றி இல்லாமல் போல்டு. ஓகே, ஸோ அந்த போல்டு பாசிட்டிவ் போல்டு இல்லை, இது நெகட்டிவ். ஸோ பொலிட்டீஷியன்ஸ் மேக் அன் இன்சொலண்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னால் ரூட் அட்டெம்ப்ட். அதாவது கம் வாட் மே, என்ன செஞ்சாலும் எனக்கு votes வேணும்னு அவங்க என்ன வேணால் செய்வாங்க, ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகே,
discourteous. Dio uses discourteous. So இப்போ நீங்க வேற ஒருத்தங்க ஆன்சர் போடுங்க. Johnson, what word will you use? Niveda, what word will you use for in place of blatant? Blatant, bold politicians example. Correct. Okay. So இப்போ நான் எனக்கு இப்போ flagrant கற்றுக்கணும்னா politicians make a flagrant attempt to buy votes. Is that clear? ஸோ இதில் இருக்கிறத நீங்கள் மாற்றலாம் இல்லையா? ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம சிலது கற்றுட்டு நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எழுதுங்க. ஓகே. impertinentனா இங்கே என்ன? இட் இஸ் லைக் ஷேம்லெஸ், arrogant. ஓகேவா? வாட் அண்ட் impertinent child she is. அப்படின்னா என்ன அடம் பண்ணுதுமா, கொஞ்சம் கூட ஒரு புரிஞ்சிக்காம அப்படிங்கிற மீனிங் வருது. ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம்? வாட் அ cheeky child she is சொல்லலாம். வாட் அ cheeky, வாட் அண்ட் impertinent, வாட் அண்ட் insolent child. ஓகேவா? வாட் அ blatant child, ஏமா புரிஞ்சிக்காம அது பாட்டுக்கு ரூடாக பிஹேவ் பண்ணியது. வாட் அன் audacious child she is. Shabna, you are right. Johnson says insolent. Dio, very nice. What a boorish child she is. This is how you will work on your vocabulary. புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம 15 adjectives கற்றுட்ருக்கோம். ஆனால் மீனிங் எல்லாமே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ஐ வாண்ட் ஈச் ஒன் ஆஃப் யூ டு யூஸ் ஒன் பர்டிகுலர் வேர்ட். ஸோ எல்லாரும் எல்லாத்தையும் கற்றுப்போம். பிரவீனா வந்து impertinent cheeky. What an impertinent child she is. What a cheeky child. நிவேதா, நீங்கள் என்ன வேர்டு யூஸ் பண்ண போகிறீங்க டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்க்கு? சொல்லுங்க. அதுக்குள்ளே நான் அடுத்ததுக்கு போகிறேன். This is a dash abuse of human rights. Badsha, bold யூஸ் பண்ணியிருக்கீங்க. What a bold child she is. Okay. So flagrant பாருங்க. This is a flagrant abuse of human rights. What a flagrant child she is. So எப்படி யூஸ் பண்ணாலும் this is an adjective. So meaning மாறாது, meaning அதுவே தான் இருக்கும். ஓகேவா? This is a flagrant abuse. This is a cheeky abuse. இப்போ வாங்க, this is a dash abuse of human rights-க்கு நீங்கள் என்ன வேர்டு யூஸ் பண்ண போகிறீங்க? Hi MK, very good evening. இப்போ again Johnson, Niveda, Badsha, Pravina, Dio, Shabna, flagrant child, blatant abuse. Correct. Blatant abuse, shameless abuse. Correct. இப்போ புரியுதா? churlish abuse. வெரி குட். நான் எல்லாருமே நிறைய ட்ரை பண்ணுறீங்க. எக்ஸலண்ட். ஓகே. ஸோ ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இப்போ என்ன செய்யுங்க, நீங்கள் எழுதிட்டீங்க. இப்போ எனக்கு தான் அந்த பேப்பர் இல்லை. ஐ ஹாவ் டு ரிமெம்பர் ஒன்லி அவுட் ஆஃப் மை மெமரி. ஓகே. ஸோ இப்போ அடுத்த செட் ஆஃப் சென்டென்சஸ் போகிறோம். பட் சேம் வேர்ட்ஸ். Dio also uses shameless. Okay. இப்போ வாங்க, churlish. The girls never wanted to invite Ram because of his dash manners at the party. So I'm going to use boorish manners. Okay. Because of his boorish manners. So others use பண்ணுங்க. என்னென்ன words? Probably use the word from the earlier slide. earlier slideல யூஸ் பண்ணலாம். இல்லை இதுலேயே இருக்கிற வேறு வேர்டு. நான் பூரிஷ், இதே ஸ்லைடில் இருக்கிற பூரிஷ். Dio says shameless. Another word, cross manners. Correct. So cross manners means irrespective. Surly manner. Shabna. Johnson வந்து blatant manner. Pravina, correct. அந்த rude manner நம்ம வந்து இன்னொரு புது synonym வச்சு சொல்கிறோம். ஓகேவா? Niveda says presumptuous manners. Correct. ஓகே. ஸோ இப்போ நல்லா பாருங்க. ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொன்னால் அசம்ஷன், அஸ்யூமிங் வித் வேரியஸ் இதுன்னு. பட் ப்ரிசம்ஷுவஸ்ன்னு வரும்பொழுது அது மீனிங்கே மாறிடுது. ஓகேவா? எஸ். பிரவீனா சேஸ் சர்லி மேனர்ஸ். பாட்ஷா சேஸ் அரகண்ட் மேனர்ஸ். கரெக்ட்.
So this is how you will use a lot of different words. Okay va? Yes. So இப்போ presumptuous, I will not tolerate presumptuous assistance. Presumptuous assistance na என்ன? disrespectful என்னுடைய juniors என்கிட்ட disrespectful இருந்தாங்கன்னா என்னால tolerate செய்ய முடியாது. So I will not tolerate boorish assistance. I will not tolerate surly assistance, discourteous assistance. Correct. Johnson. So மத்தவங்க என்ன word யூஸ் பண்ண போறீங்க? Discourteous assistance ன்னு சொல்லலாம். நிவேதாவும் discourteous assistance. Rude assistance. Dio. பிரவீனா, ஷப்னா, பாட்ஷா சொல்லுங்க. cheeky assistance. ஷப்னா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேர்ட்ஸை நீங்கள் அடிக்கடி ஒரு 3-4 சென்டென்சஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா தட் பிகம்ஸ் என்டர்ஸ் இன்டு யோர் vocabulary. Praveen also says discourteous assistance. Okay, next synonym for disrespectful is audacious. What do you mean by audacious? Again, rude. என்னப்பா யாருக்குமே அடங்காமல் இருக்காங்க இவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. audacious. Try talking to her politely before something very audacious. So முதல்லையே போல்டாக டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசாதப்பா, கொஞ்சம் பொலைட்டாக பேசுங்கப்பா அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ட்ரை டாக்கிங் டு ஹர் பொலைட்லி பிஃபோர் சம்திங் வெரி churlish, very discourteous, very bold, okay, very boorish, very blatant, very flagrant. யாரான யூஸ் பண்ணுறீங்களா? Johnson insolent, very insolent, very flagrant. Arunavam blatant, very impertinent. This makes us interest studying in synonyms, ma'am. So weekly once இந்த மாதிரி synonyms பண்ணலாமா? Shabnas uses flagrant. Okay, we'll have some test like. Yeah. So ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? Yes. Okay. So இதை நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் செஞ்சு இப்படி தான் நான் this is how I worked for my improving vocabulary. Okay. Insolent, before something very insolent, impertinent, blatant, flagrant. Okay. பட் இன்னைக்கு தெரிஞ்சதுனால ஒரு 4 or 5 days கழிச்சு வராது. That is why you need to recap every once in every week or once in every 2 weeks. Okay. Yes. So இப்போ boorish. He was boorish and not empathetic. He was churlish and not empathetic. He was rude and not empathetic. He was flagrant. He was impertinent. He was surly. Okay. He was insolent. Yeah. Johnson, Shabna, நீங்க என்ன word யூஸ் பண்ண போறீங்க? Barefaced. Okay. Yeah. இன்னொரு பார்த்தோம்ல, brazen faced பார்த்தோம். Impertinent. Johnson. Okay. இப்போ 10th word, discourteous. He is considered a discourteous man. He is considered an impertinent man. He is considered a surly man. He is considered a boorish man. He is considered a flagrant man. Arrogant man, Bacha says. Okay. Disrespectful, Dio. Yes. So இப்போ நம்ம last set of 5 words of adjectives and 1 noun பார்க்கலாம். Okay. So brazen faced. Okay, disrespectful க்கு ஒரு new synonym. Today we are going to learn brazen faced. She angered the officials with her brazen faced act.
churlish act. Niveda. எல்லாருமே டக்கு டக்குன்னு இப்போ நீங்க 10 words எழுதிருக்கீங்க இல்லையா? So each one come up with one word. Rude act. So rude, disrespectful, arrogant எல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இன்னைக்கு கத்துட்ட நியூ வேர்ட்ஸை நிறைய யூஸ் பண்ணுங்க. boorish act, churlish act, flagrant act. Okay? Flagrant act, impertinent act, insolent act. Okay, barefaced act. Correct. Presumptuous act. Very good. So the more and more you listen to the words or you use it, it enters your vocabulary. Okay. Ipa next word paranga, surly. I can't. Shameless act. Correct. Surly. Surly means I can't put up with a surly waiter. So surly waiter abdina disrespectful waiter. Johnson says cheeky waiter, insolent waiter, impertinent waiter, presumptuous waiter. Bareface. B-A-R-E. The 14th one paranga. B-A-R-E. Discourteous waiter. Correct, Niveda. Impudent. So on the N irukad, impudent illa, impudent. You have to call for an apology for your impudent remarks. So impudent remarks abdin sonningana, it is disrespectful remarks. Pravina, put up with. Accept somebody or unpleasant. Put up with means tolerate. Accept somebody or unpleasant situation. Okay, accept something which is unpleasant. That is called put up with. That is the phrasal verb meaning. Correct. Boorish remarks, cheeky remarks, impudent remarks, surly remarks, bold remarks, blatant remarks. Flagrant நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, யூஸ் பண்ணுங்க. Flagrant remarks, brazen faced remarks. Boorish, brazen faced. Okay. Put up with, tolerate. Okay. இப்போ 14th one பாருங்க, barefaced. This is one word. We are shocked by Sheila's barefaced lies. So barefaced lies na பச்சை போய், நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், பச்சை போய் அப்படின்னு. So flagrant lies, audacious lies. Yes, Pravina audacious, Nivedavum audacious, Shabna வந்து flagrant. Churlish lies, surly lies, cheeky lies. Everything tells you disrespectful. Okay. Cross. The old lady is always cross and grumble. இல்லப்பா false lies தான். falseனாலும் பொய், liesனாலும் பொய். அதனால barefaced white lie இல்ல. ஓகே, white lie அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து பொய். barefacedனா it is disrespectful, arrogant. Johnson, Shabna, Pravina, 14th and 15th. Brazen faced, discourteous, insolent கொடுத்துட்டாங்க. Surly. The old lady is always surly and grumble. Correct. Insolent and grumble. Brazen faced and grumble. Churlish and grumble. Okay. இப்போ லாஸ்ட் ஒன் பாருங்க, effrontery. effronteryங்கிறது noun. So we don't like their effrontery. இப்போ அந்த barefacedங்கிறத barefacedனு வேணா இந்த சென்டென்ஸ்க்கு போடலாம். We don't like their bare face. We don't like their brazen face. நவுனா யூஸ் பண்ணலாம். impudentங்கிறது impudenceனு வரும். CE ஆக்கணும், impudence. effrontery மாதிரி impudence.
Okay? Insolence. Correct. இப்போ புரியுதா? அவங்க அட்ஜெக்டிவாவும் கொடுக்கலாம், இல்லை அவங்க அதை நவுனாவும் கொடுக்கலாம். Okay? Yeah. Now let's go to this antonyms. So, so how many we will remember, we will check next week. Not this Monday, maybe next Saturday we will check. In the synonyms, evlo duro 16 words we have learnt for disrespectful. We will check how many words we remember next week. Okay. Next Saturday we'll try to do that. In the meantime, next one la paranga antonyms. So ipo in the antonyms la I have not given you any sentences. I have given you around 18 antonyms for disrespectful. அதாவது disrespectfulக்கு antonyms respectful. Is that clear? Respectful, not bold, shy. இந்த மாதிரி wordsக்கு new words I have given antonyms. Revere, reverence, honor, idolize, hallow, apotheosize, esteem, venerate, exalt, timorous, reverence, deference, obeisance, tribute, diffident, adulation, veneration, exaltation, and bashful. See, bashfulங்கிற word பார்த்தீங்கன்னா bold அது மாதிரி இருக்கும், but it is actually opposite. Is that clear? So I have given you around 16 to 18 words antonym for disrespectful. So இதில் நீங்க you have to make sentences. Is that clear? That will be your assignment. So tomorrow you have a Sunday break. So நாங்க கொடுத்திருக்கிற லிங்க் வச்சு நீங்க PDF டவுன்லோட் செஞ்சு இந்த antonyms homework செஞ்சிருங்க. Is it clear? நம்ம கொடுத்திருக்கிற earlier synonymsக்கு கொடுத்திருக்கிற sentencesயே நீங்க மாத்தி எழுதுனீங்கன்னா இந்த antonyms எல்லாம் சூட் ஆயிடும். Is that clear? So I want you to write one sentence with the same synonym. நம்ம sentence எழுதிக்கோங்க. Churlish or surly or boorish. அது அப்படியே oppositely இந்த புது antonym வச்சு எழுதுங்க. Do you want me to give you one example? See, for example, surly, I can't put up with a surly waiter. அப்படின்னு சொன்னா I love a diffident waiter. புரியுதா? diffident antonym. Surlyல நம்ம ஒரு sentence பண்ணிருக்கோமா? I can't put up with a surly waiter. I love a diffident waiter. I love a bashful waiter. அப்படின்னு நீங்க செய்யணும். Is that clear? So thank you Johnson, Pravina, Niveda, Dio for all your responses for this homework. So do you think this is helpful for you? இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? இந்த மாதிரி synonyms, antonyms further நம்ம செய்யலாமா? idolizeங்கிறது verb. ஓகே அதை நீங்க adjective மாத்துனீங்கன்னா idle waiter. ஓகே வெரி ஹெல்ப்ஃபுல் போட்டிருக்கீங்க ஜான்சன். ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க்கில் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி ஹோம்ஒர்க் ஆன்டனிம்ஸும் செய்யும் பொழுது சினானிம்ஸ் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இஸ் இட் கிளியர்? ஸோ கண்டிப்பாக 16 வேர்ட்ஸில் அரவுண்ட் 10 வேர்ட்ஸ் உங்களுடைய லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. learnt new words, very helpful. Aruna, thank you. Dio, Shabna, Johnson, thank you all of you. So இதை நீங்கள் PDF டவுன்லோட் நான் உங்களுக்கு டெய்லி ஒர்க் அவுட் இங்கிலீஷில் நான் இதை PDF ஷேர் பண்ணிடுறேன். ஸோ யூ டவுன்லோட் இட் அண்ட் யூ ஜஸ்ட் do the homework. We'll discuss weekend plan book fair, ma'am. Yes, Pravina. Okay, book fair. Every year I visit book fair, so this also book fair. Okay, so see you all on Monday for vocabulary, this homework of this antonyms, and next Saturday we'll have a small test on this synonyms and antonyms. Okay,
ஸோ தட் வே யூ வில் இம்ப்ரூவ். அப்போ உங்களுக்கு 16 synonyms and 18 antonyms-ல எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு நம்ம அப்போ செஞ்சிடலாம். Okay, I'll meet you all. Have a happy weekend. Call it a day. Thank you.